மேஷ ராசி வந்து பாக்குறதுக்கு கரடு முரடா இருந்தா கூட இவங்களுடைய நெஞ்சுக்குள்ள ஈரம் இருக்கும் அப்படிங்கறத ஒரு வரியில அருமையா சொல்லிட்டீங்க சார். ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில யார பிரியக்கூடிய சூழல் ஏற்படும்? நிச்சயமா மேச ராசிக்காரர்கள் பெரும்பான்மையா யாரை பிரியணும் அப்படின்னு வாழ்க்கையில திட்டம் போட்டெல்லாம் பிரியறது கிடையாது. ரொம்ப இவங்களை கட்டுப்படுத்துறவங்க, ரொம்ப கோவப்படுத்துறவங்க, சிசிடிவி கேமரா மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஏன் போற, எதுக்கு போற, எங்க போற, என்ன செய்யற, எப்படி செய்யற, என்னையா அது தொடர்ந்து வாழ்க்கை முழுசும் என்னமோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற. உன்னால எனக்கு என்ன ஆக போகுது, என்னால உனக்கு என்ன ஆக போகுது, என் வழியை நான் பாக்குறேன், உன் வழியை நான் பாக்குறேன், வா பழகுவோம், பேசுவோம், இருப்போம், சாப்பிடு, போ. பர்சனலுக்குள்ள வரக்கூடாது. ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, ஒரு மேசராசிக்காரருடைய பர்சனல் வாழ்க்கைக்குள்ள இன்னொருத்தர் வந்தா அந்த மேசராசி கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிக்கும். மனதளவுல, அதுக்கப்புறம் உடல் அளவுல ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏய், தேவையில்லாம பேசாத, தேவையில்லாம வராத, எதுக்கு என்ன கேள்வி எடுத்துக்கிட்டே இருக்க, ஏன் தொணன்னு பேசிட்டே இருக்க, ஏன் என்னை ஃபாலோ பண்ற, ஏன் ஃபேஸ்புக், ஏன் இன்ஸ்டா, ஏன் ஐடி, ஏன் இது, அதுக்குள்ள நீ என்ன வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்க, அறிவுரை சொல்றதை நிறுத்தியா முத அப்படின்னு சொன்னா அது மேசம். அன்பா பேசியா அப்படின்னு சொன்னா மேசம். அடக்குனா பிடிக்காத ஆட்கள் மேசம், அடங்கி போகாத ஆட்கள் மேசம். அடக்குனாலும் அடக்க நினைத்தாலும் அடங்கி போக வைத்தாலும் மேசம் அவர்களை பிரிவார்கள். Download ShareChat.